அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரம் 9 அலகு 2 மின் விரிதாள் என்ற பாடத்தின் இரண்டாவது காணொளியில் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது காணொளியின் லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதனை பார்த்துவிட்டு இதனை பார்த்தால்தான் தொடர்ச்சியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் படிக்கப் போகின்ற விடயம் இலத்திரனியல் விரிதாளை பயன்படுத்தி கணித வேலைகளை எவ்வாறு செய்து கொள்வது, என்னென்ன முறைகளில் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். இங்கு 2 பிரதான முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது ஃபார்முலா மெத்தட், சூத்திர முறை. அடுத்ததாக ஃபங்க்ஷன் மெத்தட், சார்பு முறை. இவை ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கலாம். முதலில் ஃபார்முலா மெத்தடில் எவ்வாறு கணித வேலைகள் இலகுவாக செய்து கொள்ளப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்கு கல முகவரிகள் மற்றும் கணித குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி கணித்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது கணித்தலை மேற்கொள்ள வேண்டிய தரவுகள் காணப்படுகின்ற அந்த கல முகவரிகளையும் மற்றும் கணித குறியீடுகள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் மற்றும் சமன் அடையாளம் ஆகியவை இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை நாங்கள் உதாரணம் மூலமாக பார்க்கலாம். இங்கு நம்பர் 1 மற்றும் நம்பர் 2 என 2 தொகுதிகளாக இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்விரண்டு இலக்கங்களையும் கூட்டி இந்த டோட்டல் என்ற இடத்தில் நாங்கள் பெருமானத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதே போல் எவரேஜ், அதாவது சராசரி பெருமானத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். எவ்வாறு செய்து கொள்ளலாம் என பார்க்கலாம். முதலில் சமன் அடையாளத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கூட்ட வேண்டிய இலக்கங்கள் காணப்படுகின்ற அந்த கல முகவரிகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த இலக்கம், அதாவது இந்த 6 என்ற இலக்கத்தையும் 10 என்ற இலக்கத்தையும் கூட்டித்தான் நாங்கள் இதில் டோட்டலை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். கல முகவரியை நான் செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். A2வினில் இந்த 6 காணப்படுகின்றது. ஆகவே A2 என இங்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக கூட்டல் அடையாளத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் கூட்ட வேண்டிய மற்ற இலக்கம் காணப்படுகின்ற அந்த கல முகவரியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். தெரிவு செய்து விட்டு கீபோர்டில் காணப்படுகின்ற என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போது எங்களுக்குரிய ஆன்சர் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு இலக்க தொகுதிக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இவ்வாறான கணித்தல்களை மேற்கொள்ள தேவையில்லை. இங்கு பார்த்தீர்களாயின் இந்த முதலாவது விடை கிடைக்கப்பெற்றுள்ள இந்த கலம் தெரிவு செய்துள்ள சந்தர்ப்பத்தில் அந்த கலத்தின் வலது பக்க கீழ் மூலையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய சதுரம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த சதுரத்திற்கு மேல் நீங்கள் இந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு செல்லும் போது அந்த ப்ளஸ் அடையாளம் மாறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கிளிக் பண்ணியபடி நீங்கள் தேவையான இடம் வரை ட்ரெக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்தடுத்த கலங்களுக்கு உரிய கூட்டுத்தொகைகளையும் நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக நாங்கள் எவரேஜ், சராசரி பெருமானத்தை காணலாம். இப்போது இங்கும் சமன் அடையாளத்தை முதலிட வேண்டும். அடுத்ததாக இங்கு கவனித்து கொள்ள வேண்டும், சராசரி காணும்போது இங்கு 2 எண் தொகுதிகளை நாங்கள் கூட்டிக் கொள்ளப் போகின்றோம். ஆகவே 2 வகுத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாங்கள் டோட்டல் கண்டுபிடித்து விட்டோம். ஆகவே அந்த கலத்தை நான் முதலில் செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். அடுத்ததாக பிரித்தல் அடையாளத்துக்குரிய அந்த ஸ்லாஷ் என்பதனை போட்டுவிட்டு 2 என்பதனை வழங்கி கொள்ள வேண்டும். கீபோர்டில் இருக்கின்ற என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி கொள்கின்றேன். இதற்குரிய விடை இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது டோட்டல் 16 2 இலக்கங்கள் தொடர்பு பட்டுள்ளது, நம்பர் 1 நம்பர் 2. ஆகவே 2 வகுக்கும் போது எங்களுக்கு 8 என்ற பெறுமதி கிடைக்கின்றது. இங்கும் நாங்கள் இந்த கலத்தின் வலது பக்க கீழ் மூலையில் உள்ள நிரப்பு பிடியை பிடித்த வண்ணம் கிளிக் பண்ணி ட்ரெக் பண்ணி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஏனைய விடைகளையும் நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை மட்டும் நாங்கள் இந்த கணித்தலை மேற்கொண்டால் போதும். ஏனைய விடைகளை நாங்கள் கிளிக் அண்ட் ட்ரெக் பண்ணுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நாங்கள் சராசரி பெருமானத்தை இந்த டோட்டல்
விடைகளை பயன்படுத்தி செய்துள்ளோம். அந்த விடைகளை பயன்படுத்தாமல் நேரடியாக தரவுகளை பயன்படுத்தியும் நாங்கள் செய்து கொள்ள முடியும். அது எவ்வாறு என பார்க்கலாம். இப்போது ஈக்குவல் சைன் போட்டுக்கொள்கின்றேன், சமனடையாளம். அடுத்ததாக நாங்கள் ஒரு பிரேக்கெட் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கலத்தை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன், ப்ளஸ் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்ததாக நம்பர் 2ல் காணப்படுகின்ற இந்த கலத்தை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். இப்போது பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டு ஸ்லாஷ் அடையாளத்தை போட்டுக்கொள்ள வேண்டும், ஏனென்று சொன்னால் பிரித்து கொள்வதற்காக. இப்போது 2 என்பதனை வழங்கிக் கொள்கின்றேன். கீபோர்டில் இருக்கின்ற என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி கொள்கின்றேன். அதே விடை எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்போது நான் அதே விதத்தில் இந்த நிரப்பு பிடியை பயன்படுத்தி கிளிக் அண்ட் ட்ராக் செய்து கொள்கின்றேன். ஏனைய விடைகள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. ரைட். அடுத்ததாக இந்த கணித்தல்களை நாங்கள் மின்விரிதாளில் மேற்கொள்கின்ற இரண்டாவது மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் மெத்தட், அதாவது சார்பு முறை. மின் விரிதாளை பொறுத்தவரை நிறைய சார்புகள் காணப்படுகின்றன கணித்தல் வேலைகளை செய்து கொள்வதற்காக. ஆனால் எங்களுடைய பாடப்பிறப்பில் 4 சார்புகள் தான் காணப்படுகின்றன. ஒவ்வொரு சார்புகளினதும் பயன்பாடுகள் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். முதலாவது சம். இது கல வீச்சில் உள்ள இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எவரேஜ் கல வீச்சில் உள்ள இலக்கங்களின் சராசரி பெறுமதியை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மேக்சிமம் கல வீச்சில் உள்ள பெருமானங்களில் மிக பெரிய பெருமானத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மினிமம் கல வீச்சில் உள்ள பெருமானங்களில் மிக சிறிய பெருமானத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சார்பு. உதாரணம் மூலம் செய்து பார்க்கலாம். ஃபார்முலா மெத்தடில் நாங்கள் செய்த அதே உதாரணத்தை தான் நாங்கள் இப்போது சார்பு முறை ஃபங்க்ஷன் மெத்தட் மூலமாக செய்து கொள்ள போகின்றோம். இங்கு டோட்டல் காணப்போகின்றோம், அதாவது கூட்டுத்தொகை. ஆகவே முதலாவது ஃபங்க்ஷன் சம் பயன்படுத்த போகின்றோம். ஈக்குவல் சம், SUM, சம். பிரேக்கெட் இட்டுக்கொள்ள வேண்டும். கூட்ட வேண்டிய இலக்கங்கள் காணப்படுகின்ற அந்த கல முகவரிகளை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். அதாவது நம்பர் 1, நம்பர் 2 இந்த 2 கலங்களையும் தொடர்ச்சியாக செலக்ட் பண்ணும்போது இவ்வாறு எங்களுக்கு அந்த கல முகவரிகள் பெறப்படும். இப்போது இந்த பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கொள்ள வேண்டும். கீபோர்டில் என்டர் கீயை அழுத்திக் கொள்கின்றேன். இப்போது இந்த 16 என்ற விடை கிடைத்துள்ளது. இங்கும் நான் இந்த நிரப்பு பிடியை அழுத்திய வண்ணம் கீழ் நோக்கி ட்ரெக் பண்ணி கொள்கின்றேன். ஏனைய விடைகள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இங்கு பிள்ளையால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலங்களை செலக்ட் பண்ணினோம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஈக்குவல் சம் பிரேக்கெட் ஆரம்பித்த பின்னர் நாங்கள் முதலாவது கலம் உள்ள கல முகவரியை தெரிவு செய்த பின்னர் செமிகோலோன் இட்டுக்கொள்ள வேண்டும், அரைக்காட் புள்ளி. அதனை அடுத்த கல முகவரியை இங்கு செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போது இந்த பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கீயை பயன்படுத்தும் போது அதனுடைய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் எவரேஜ் என்ற ஃபங்க்ஷனை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கலாம். இங்கு சமன் அடையாளத்தை போட்டுக்கொள்கின்றேன். இப்போது எவரேஜ் என டைப் பண்ணி கொள்ள வேண்டும். பிரேக்கெட் ஸ்டார்ட். சராசரி பெறுமதிகளை காண வேண்டிய அந்த கல முகவரிகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். தெரிவு செய்துவிட்டு இந்த பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போது இதனுடைய விடை எங்களுக்கு கிடைத்துள்ளது. அடுத்ததாக மேக்ஸ், மின் ஆகிய சார்புகள் பற்றி பார்க்கலாம். மேக்ஸ் எனும்போது குறிப்பிட்ட எண் தொகுதியில் உள்ள மிக பெரிய எண்ணை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். அதாவது நம்பர் 1 என்ற எண் தொகுதியில் உள்ள மிக பெரிய எண்ணை நாங்கள் கண்டுகொள்ள போகின்றோம். பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த எண் தொகுதியை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போது பிரேக்கெட்டை க்ளோஸ் செய்துவிட்டு என்டர் கீயை அழுத்தும் போது அதற்குரிய விடை எங்களுக்கு கிடைத்துள்ளது. 28 என்ற இலக்கமே நம்பர் 1 என்ற தொகுதிக்குள் மிக பெரிய இலக்கமாக உள்ளது. அடுத்ததாக மிக சிறிய எண்ணை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம். சமன் மின் பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி
அந்த எண் தொகுதியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் செய்துவிட்டு என்டர் கீயை அழுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நம்பர் 1 என்ற எண் தொகுதியில் மிகச்சிறிய எண்ணாக இந்த 4 காணப்படுகின்றது. ஆகவே அதற்குரிய விடை இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் நான் இங்கும் கிளிக் அண்ட் ட்ராக் செய்து கொள்கின்றேன். மின் விரிதாளில் கணித்தல்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்திய 2 முறைகள் பற்றியும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். ஏதும் சந்தேகங்கள் காணப்படின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் மின் விரிதாளில் பயன்படுத்தப்படுகின்ற வரைவுகள் எக்ஸல் சார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்சர்ட் என்ற இந்த டேப்பில் கிளிக் பண்ணி நீங்கள் சார்ட்ஸ் என்பதனை பார்த்தீர்களாயின் இங்கு நிறைய சார்ட்ஸ் காணப்படுகின்றது. உதாரணமாக கொலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்கேட்டர் சார்ட், மேப் சார்ட், இவ்வாறு நிறைய சார்ட்ஸ் காணப்படுகின்றன. இந்த சார்ட்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகின்றது மின் விரிதாளில் என்று பார்த்தோமானால், எக்ஸல் ஷீட்டில் உள்ள தரவுகளை ஒப்பிட்டு கொள்வதற்காக இந்த வரைவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.